ஆகாஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறதால வேறு வழி இல்லாமல் ராகு என்ன பண்ணுறாரு, ஆகாஷ்காக அபிகிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஊரை விட்டு போகாத, சொன்னால் கேளு, அணுவும் விரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அணு மனசில் ஆகாஷ் இல்லைன்னா நீ ஊரை விட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அணு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க நம்ம அபி. அப்போ தான் தெரிய வருது அபிக்கு இந்த மாதிரி அணுவும் ஆகாஷை விரும்புகிறாங்க, அதனால தான் தண்ணியில் உட்காந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அபி. உடனே அபி எப்படியாவது ஆகாஷையும் நம்ம அணுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயமா ராகவை பார்க்க போகிறாங்க. அப்போ ராகவ் கிட்ட இந்த மாதிரி அணுவும் விரும்புகிறான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவள் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அப்போது வேணும்னே தான் அணு அவாய்ட் பண்ணுறாங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலையும் எங்கள் குடும்ப சூழ்நிலையும் யோசித்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஆமாம், என் அக்கா எங்களுக்காக தான் இந்த மாதிரி தியாகமாக இருக்கா, அவள் தியாகம் பண்ணுறது எங்களுக்காக தான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் இதை விடவே மாட்டேன், என் அக்காவுக்கு அவள் விரும்பின வாழ்க்கை வேணும், அதுக்காக நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னை ராகம் சரி ஓகே அப்படின்னா ஆகாஷையும் அணுவையும் நம்ம சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி கண்டிப்பாக சந்திக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, எங்கே சந்திக்க வைக்கலாம் அப்படின்னு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு வா உங்கள் அக்காவை, அதே டைமில் நான் ஆகாஷையும் கூட்டிகிட்டு வரேன், அப்போ 2 பேரும் தனியாக சந்தித்து பேசினா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அணுவை கூட்டிகிட்டு வர 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. உடனே அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் தான் நீங்களும் நானும் பேசிப்போம், அதுக்கப்புறமாலாம் நீங்கள் கூப்பிட்டா நான்லாம் வரமாட்டேன், அது எனக்கும் தெரியும், அப்புறமா நானும் கூப்பிட மாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி அணுக்கிட்ட இந்த மாதிரி வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மனசு இல்லை, நான் வரலன்னொன்னே, இந்த மாதிரி நம்ம தான் ஊருக்கு போகிறோம்ல அப்படின்னா, ஊருக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஆகாஷை நம்ம ராகவும் கூட்டிகிட்டு வராரு. 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அணு கோவப்பட்டு போக பார்க்குறாங்க. அப்போ ஆகாஷ் ப்ளீஸ் அணு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நான் புரிஞ்சுக்க ரெடியாக இல்லை, உங்கள் வீட்டில் என்னென்ன இப்போ எங்களை பேசினாங்க அதெல்லாம் மறக்க முடியாது, தயவு செய்து என்னை விட்டுருங்க, அப்படி நீங்கள் விடலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் ஆகாஷ் அழுதுட்டுருக்காரு. அடுத்து அபி அணுக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு அணு, நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக உன் மனசில் ஆகாஷ் இருக்க எனக்கு தெரியும்னோன்னே, ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிற, எனக்கு தெரியும், நீங்கள் எங்களுக்காக யோசிக்காதுன்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. ஆனால் அணு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ராகவை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, என் அக்காவையும் குட்டி பாசையும் சேர்த்து வைக்க ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்கிட்ட ஐடியா கேட்டால் நீ தான் ஏதாவது சொல்லணும், உன் அக்கா தானே பிடிவாதமாக இருக்கா, ஆகாஷ் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான்ல அப்படின்னு சொன்னோன்னே, அது நம்ம கரெக்டு தான், இங்கே பாரு உன் அக்கா எப்படின்னு உனக்கு தான் தெரியும், அதனால் அவங்கக்கிட்ட நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாரு எக்காரனு கூட ஊருக்கு மட்டும் போயிடாத, ஆனால் ஊருக்கு கூப்பிட்டு வம்பு பண்ணுறாங்க, அக்கா போயே ஆகணும்னு வம்பு பண்ணுறாங்க, நான் சொல்கிறது கேளு, ஊருக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்த்து வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ராகு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் ஊருக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ப்ராமிஸ், நான் கண்டிப்பாக என் அக்காவையும் குட்டி பாசி சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்றாங்க. சரி வா நானே ட்ராப் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ராகவ். அடுத்து இங்கே ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்காரு ராகவ். அப்போ நம்ம அபி கால் பண்ணுறாங்க. உடனே ஓடி கிளம்புறாரு. இதை லாவணியை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அந்த அபியே கூப்பிட்றா. உடனே இவரும் ராகவும் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா பின்னாடியே வராங்க. இதன் முடியும்.